நேற்று ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து நெகிரி சம்பிலான் போர்டிக்சனில் உள்ள துவான்கோ ஜஃபார் மின்சக்தி உற்பத்தி நிலையம் மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளது என தனாகா நேஷனல் பர்ஹாட் TNB தெரிவித்துள்ளது. கேஸ் பைப்லைனில் உள்ள வென்ட்அவுட்டில் மட்டும்தான் இந்த தீ ஏற்பட்டது என்று TNB பவர் ஜெனரேஷன் சென்ட்ரியான் பர்ஹாட்டின் நிர்வாக இயக்குனர் டத்தோ மொஹம்மத் நஸ்ரி பாசேல் கூறினார். CCTV காணொளியின் அடிப்படையில் இந்த தீ இரவு 8:28 மணிக்கு 14 வினாடிகள் மட்டுமே ஏற்பட்டதாகவும் அங்குள்ள தொழிலாளரின் உடனடி நடவடிக்கையினால் தீ கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் நேற்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் மொஹம்மத் நஸ்ரி தெரிவித்துள்ளார். இதனிடையே தீக்கான காரணத்தை ஆராய்ந்து வருவதாகவும் முதற்கட்ட விசாரணையில் மின்சக்தி உற்பத்தி நிலையத்தில் உள்ள இயந்திரங்களுக்கும் முக்கியமாக ஜெனரேட்டர்களுக்கும் எந்தவொரு மோசமான பாதிப்புகளும் ஏற்படவில்லை என்றும் அவர் அறிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், இது தொடர்பாக விசாரணை நடந்து வருவதாகவும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார். இந்த மின்சக்தி உற்பத்தி நிலையம் 1411 மெகாவாட்டுகளை உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட வேளையில் இச்சம்பவத்தினால் 350 மெகாவாட்டுகளை உற்பத்தி செய்யும் நடவடிக்கை மட்டுமே தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு இதர உற்பத்தி நடவடிக்கைகள் வழக்கம் போலவே நடைபெற்றதாக மொஹம்மத் நஸ்ரி தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி தீயணைப்பு மீட்பு இலாகா மின்சக்தி உற்பத்தி நிலையம் வழக்கம் போல் இயங்கலாம் எனவும் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து TNBயின் வாடிக்கையாளர்களுக்கான மின்சக்தி விநியோகத்திறன் பாதிக்கப்படவில்லை என நஸ்ரி கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.